அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இந்த பாருங்க, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் வெண்டைக்காய் வெண்டைக்காய் மட்டும் நான் வைக்கலை. கீழே நான் செடியை குடமிளகா நான் வச்சேன். அந்த மாதிரி குடமிளகா வச்சேன். அது வரதா என்னங்கிற ஒரு டவுட்டு, அதனால தான் நான் அதோடு சேர்த்து நான் வெண்டைக்காய் வச்சு விட்டேன். இப்போ வெண்டைக்காயும் நமக்கு வந்துருச்சு. குடமிளகா அது பாருங்கள், குடமிளகாயும் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இதில் இந்த பாரு, இங்கே ஒரு மிளகா இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் சூப்பராக வந்துருக்குது. இந்த இடத்துல காமிச்சிடறேன். இங்கே இதில் 2 இருக்குது, இதில் 1 இருக்குங்க. அம்மா, இதில் 2 இருக்குது. நமக்கு சூப்பராக வந்துருக்குது. இப்போ நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருக்காரு வெண்டைக்காய். நம்ம வெண்டைக்காய் வைக்கணுங்கிறதுக்காக நான் வைக்கலை, அதோடு சேர்த்து வச்சதுனால நமக்கு வந்திருக்கு. அதனால் எப்போதுமே ஒரு செடியில் இன்னொன்று வச்சோம்னா நமக்கு 2 அறுவடை வந்துடும். இந்த சைடில் நமக்கு 3 காய் வந்துருக்குது, அங்கே 1 இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த காயை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் பாருங்கள், இங்கே நம்ம காலிஃப்ளவர் வச்சுருக்குறோம். காலிஃப்ளவர் கூட அந்த பையில் தான் இதையும் வச்சுக்கிறேன். இது ஹைட்டாக வர்றதுனால எப்போதுமே இது இப்படி படர்ந்து வரும். இது ஹைட்டாக குச்சி மாதிரி வரும். அதனால தான் இதை வச்சு விட்டேன். இது வந்திருக்கு. இப்போ இதில் 2 காய் இருக்குது. நம்ம இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே காலிஃப்ளவர், மேலே வெண்டைக்காய், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வச்சு விட்டேன். ஒன்று மேலே நல்லா ஸ்பீடாக வந்துருச்சு, ஒன்று வராமல் அப்படியே கீழே இருக்குது. இப்போ இதில் 1 வந்துருக்கு பாருங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செடி பார்த்தா வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, அதை கூட சேர்த்து வச்சேன். இது அவ்வளோ வரல, இது போட்டு மூடிடுச்சு, அதனால் வரல. அப்படிங்கிறப்போ நம்ம இடையில வச்சதுனால நமக்கு இத்தனை காய் வந்திருக்கு. அதேமாதிரி அந்த பக்கம் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே மாமிகாய். இப்போ அதே மாதிரி தான் அது பாருங்க, குடமிளகாய் இங்கே வச்சுக்கிறேன்னா, குடமிளகாயோடு சேர்த்து இங்கே நம்ம வெண்டைக்காய் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதில் பாருங்கள், இங்கே ஒரு குடமிளகா இருக்குது, இது வெண்டைக்காய். எல்லா செடியிலையுமே ஊட நான் வச்சுருக்கிறது பாருங்க. குடமிளகா, வெண்டைக்காய். குடமிளகா 1 வந்திருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி இதில் பாருங்கள், குடமிளகா எல்லாத்துலேயுமே குடமிளகா வச்சுருப்பேன். இந்த பாருங்க, இதில் பாருங்கள் ஒரு காய் சூப்பராக நமக்கு வந்திருக்கு. பிஞ்சு நிறையா இருக்குது. அதனால் ஒரே ஒரு பையில் 1 மட்டுமே நம்ம வச்சோம் அப்படின்னா, அந்த 1 நமக்கு வரலன்னா அது வீணாக போயிடும். அதனால் 1 வச்சோம்னா ஏன்னா இப்போ அந்த குடமிளகா அப்படி படர்ந்து வரும். அதே மாதிரி வேறு செடி வச்சிங்கன்னா நமக்கு வராது. வெண்டைக்காய் வச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு குச்சி மாதிரி மேலே வரும். அதனால நமக்கு 2 அறுவடை வந்துடும். அதனால அதை வச்சு நம்ம சூப்பராக இருக்குது. இந்த இருக்குது. இப்போ நமக்கு 2 வந்துருக்குது. அவ்வளோதான் சார். இப்போ இந்த சைடில் நம்ம எடுத்தது, அந்த சைடில் எடுத்தது பாருங்கள். நமக்கு ஒரு குழம்புக்கு போதுங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், எது வச்சாலும் நம்ம வெண்டைக்காய் நீங்கள் எதில் வேணாலும் நம்ம வைக்கலாம். ஏன்னா அது குச்சி மாதிரி ஹைட்டாக கிளை இல்லாமல் வரும். அதனால் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு 2 அறுவடை. கீழே குடமிளகா இருக்குது, மேலே நமக்கு வெண்டைக்காய் இருக்குது. 2 அறுவடை ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வைக்கிறாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வெண்டைக்காய் நம்ம அறுவடை எடுத்தோம். இப்போ நமக்கு பாவக்காய் இருக்குது. பாவக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இந்த பூசணிக்காய் இந்த சைடு நம்ம போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, இது தலையில் அப்படியே பார்க்காம தலையில் இடிச்சிருது. அதனால் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் போனதால் இடிச்சிருது. இப்போது நம்ம பாவக்காய் இருக்குது. பாவக்காயை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இந்த பாவக்காயோட காம்பு ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக கட் ஆகிடுது. இந்த கத்திரி ரொம்ப குட்டி, வெட்டாது. ஆனால் இது மெலிசாக இருக்கிறதுனால நல்லா வெட்டிடுது. இப்போது இந்த இன்னொன்று இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்குது, இன்னொன்று இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு.
இப்போது நமக்கு 3 பாவக்காய் வந்து கிடச்சிருக்கு. இது பாருங்க மழை பெஞ்சு இது பாருங்க அப்படியே என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த பொடலங்காய் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து வெட்டி அப்படியே உரத்துக்கு போட்டுடலாம். ஏன்னா போச்சு இது வந்து நமக்கு பாவக்காய் இங்கெல்லாம் பெஞ்சு விட்ருக்கு, நிறைய இடத்துல பெஞ்சு விட்ருக்கு. இங்கே ஒரு பொடலங்காய் வந்திருக்கு, அதே மாதிரி அங்கே ஒரு பூசணிக்காய் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக பார்த்தா பிஞ்சு வந்திருக்கு, அதுதான்னு பார்ப்போம். இப்போது நம்ம வந்து பாவக்காய் வெண்டைக்காய் நம்ம எடுத்தோம். இப்போ வந்து காலிஃப்ளவர் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்குவோம். இங்கே ஒரு பொடலங்காய் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு. பெருசானதுக்கப்புறமா நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து முட்டைக்கோசு. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய பையில் வச்சுக்கிறேன். இந்த பக்கத்தை வந்து குட்டி பையில் வச்சுக்க பாருங்க, சின்ன பையே. அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். அதே மாதிரி பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து பெரிய பையில் நம்ம வச்சோம், எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. சின்ன பையில் வச்சதுக்கு இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது சின்ன பை வந்து வித்தியாசம் இருக்குது. பையில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா வருது, சின்னது அதுக்கு தகுந்த மாதிரி வருது. இப்போ இதை நமக்கு இதை எடுத்துக்கலாம். அது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு அவ்வளோதான், அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். செடி சூப்பராக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் நமக்கு வந்திருக்கு. ஒன்று நம்ம எடுத்துட்டோம். இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து குட்டியாக வந்துட்டுருக்குது. இப்போது நான் இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதை அப்படியே வந்து கொட்டினோம்னா தனியாக வந்துடும். பை தனியாக, மண் தனியாக வந்துடும். இதை எடுத்து பெரிய பையில் வைக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி வச்சா கொஞ்சம் பெருசாக வரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது நமக்கு வந்து கேரட்டு வந்து இந்த வருஷம் 2 பையில் தான் வச்சுருக்கிறேன். இதாங்க குட்டியாக வந்திருக்கு. இப்போ தான் வந்துடுறாங்க ஆரஞ்சு கலரில் குட்டியாக பார்த்தா சூப்பராக வந்து திரும்பூண்டாக வந்திருக்குது. இன்னும் வந்து இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். இதாங்க குட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. வரட்டும், வந்ததுக்கப்புறம் வீடியோ போடுறேன். நம்ம வந்து பாவக்காய் வெண்டைக்காய் ஒரு காலிஃப்ளவர் 3 நம்ம எடுத்தோம். இப்போ வந்து கோவாக்கீரை இருக்குது பாருங்க, கோவாக்கீரை சூப்பராக இருக்குது. இதை வந்து பருப்பு போட்டு நம்ம வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கோவாக்கீரை வந்து என்ன வந்து ஒரு இது அப்படின்னா, இந்த மாசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து புஷ்ஷுன்னு வந்து அப்படியே ஊதி இருக்கும் பார்த்தீங்களா, நீர் வந்து அதுக்கு வந்து இந்த கோவாக்கீரை வந்து சாப்பிட்டோம்னா அந்த நீர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த கீரை இருந்தாலும் அதுக்குள்ளே பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கோவாக்கீரை நான் வைக்கவே இல்லை, தானாக வந்தது தான். நம்ம உரம் போடும்போது மாடு சாணியெல்லாம் போடும் பார்த்திங்களா, அந்த இதுலேருந்து நமக்கு வந்தது. இப்போ இங்கே இருக்குது, அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து பருப்பு போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த கோவாக்கீரை நான் வந்து பறிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அப்படியே பிடிச்சிக்கலாம். அப்படியே இருக்கணும். வந்து நம்ம கோவாக்கீரை நம்ம வந்து பறித்தோம். இப்போ வந்து இந்த பாருங்க, இது எல்லாமே வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து இந்த பையில் நான் வருஷம் எப்போதுமே வைப்பேன். அதில் பாருங்கள், இந்த பாருங்கள் கீரை இருக்குது, இந்த மாதிரி கீரை இருக்குது. இந்த கீரை எல்லாமே இந்த லாஸ்ட் வரைக்கும் கீரை தான் நிறையா இருக்குது. இந்த கீரை எடுத்துகிட்டு வெங்காயத்தையும் நம்ம அறுவடை பண்ணணும். அதனால் இந்த கீரை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாருங்க, இதில் வந்து துளசி அழகாக சூப்பராக வந்திருக்குது. துளசி எங்கே பார்த்தாலும் நமக்கு வருது. பூராமே துளசி தான் பாருங்க, குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. இது நல்லா பெருசாக வந்துருச்சு. இந்த குப்பைக்கீரை வந்து சூப்பராக இருக்குது. இது தண்டங்கீரை. இதில் என்ன முளைச்சிருக்குது கீரை. இப்போது இதெல்லாம் அதே மாதிரி இந்த பாருங்கள், இது ஃபுல்லாகவே கீரை தான். இது வந்து என்ன வச்சேன், கரிசலாங்கண்ணி வந்து விதை வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இப்போ அந்த விதை எல்லா பக்கமே முளைச்சிருக்கு நமக்கு. இது வந்து டைக்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி சேர்ப்பாங்க. அதுபோக வந்து மஞ்சக்காமலைக்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி கோவாக்கீரை இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. நமக்கு இது வந்து ரொம்ப நல்லது தான். பேர்லாம் ஞாபகம் இருக்கு, சடனாக பேர் அம்மாவுக்கு வாயில் வர மாட்டேங்குது. அப்புறம் வந்து அவசரமாக நம்ம வந்து அறுவடை எடுக்கும்போது நம்ம தான் வைப்போம், நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த அவசரத்தில் நமக்கு அந்த பேரே வராது. அப்படித்தான் எனக்கு வந்துருச்சு. இப்போ சுக்கடிக்கீரை இங்கே இருக்குது பாருங்க, அந்த சுக்கடிக்கீரை, தண்டங்கீரை, நம்ம கரிசலாங்கண்ணி, கோழிக்கால் கீரை, தண்டங்கீரை, குப்பைக்கீரை, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் அறுவடை எடுத்துகிட்டு, ஏன்னா லேட் ஆகும், அதனால் அறுவடை எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வீடியோ நான் காட்டுறேன்.
இப்போது சின்ன வெங்காயம் வந்து இந்த ரோல் வச்சுக்கிறோம், இந்த பக்கம் வச்சுக்கிறோம், இங்கே வச்சுக்கிறோம் பாருங்கள். இங்கே இருக்குது, இதில் எல்லாம் கீரை இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து சேகரிக்கணும். மேலே வந்து இருக்குது பாருங்க, அங்கேயும் வந்து சின்ன வெங்காயம் தான் வச்சுக்கிறேன். மேலே என்னால் ஏற முடியாது, அதனால் எங்கள் வீட்டுக்காரர் அதை பார்த்துக்குவார். எங்கள் வீட்டுக்காரர் அவர் பார்த்ததுனால தான் இந்த மாதிரி ஹைட்டாக வந்திருக்கு. கீழே உள்ளதை பாருங்கள், இது கூட நான் கிளீன் பண்ணது. மேலே வந்து எங்கள் வீட்டுக்காரர் பார்ப்பாரு, நான் என்னால் ஏற முடியாது. அவர் பார்த்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பூராமே மேலே ஹைட்டாக வந்து வீணாக போயிடுச்சு. அவங்க வந்து எடுத்து வெங்காயம் இருக்குதா என்னென்னு தெரியல, எடுத்து அந்த வெங்காயத்தையும் நம்ம இன்றைக்கி அறுவடை எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து சின்ன வெங்காயம் மேலே இருந்தது, அது எல்லாமே இறக்கி இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தது பாருங்கள், எப்படி சூப்பராக வச்சுருக்காருன்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கீழே இருந்தது, இதெல்லாம் நான் பார்த்தது. என்னால் மேலே ஏற முடியாது, அது அவர் பார்த்தது. இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே தான் வெங்காயம் இருக்குது. நம்ம இதை அப்படியே கொட்டி வெங்காயம் எவ்வளோ இருக்குது இல்லையாங்கிறத வாங்க பார்ப்போம். இருக்குமா பேசு மேலே கொடுத்தோமா? வெங்காயம் இருக்கா? இங்கே இருக்கும் வெங்காயம். இதுதான் வெங்காயம் வச்சுருக்கு, பூச்சி இருக்குது, சூடாக இருக்குது மண்ணு. இப்போது எல்லாமே எடுத்துகிட்டு எவ்வளோ வெங்காயம் இருக்குதுங்கிறத நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்து இந்த இஞ்சி வந்து இது வந்து பச்சையாக இருக்குது, இது இதில் பச்சையாக இருக்குது. இது வந்து அப்படியே அழியிருச்சு. இங்கே ஒன்று அதே மாதிரி காஞ்சி போச்சு, காஞ்சிருச்சு. அதனால் இந்த காலையில் நான் பார்த்து இருக்குது, பச்சையாக இருக்கிறது இருக்கட்டும், காஞ்சதை மட்டும் நம்ம தோண்டி எடுத்துக்கலாம். நிறையா இருக்கு பாருங்க. செம்ம பெருசாக இருக்கு. இப்போது அது பச்சையாக இருக்குது, அது இருக்கட்டும். இது அப்படியே அழியிரும், அதனால் நம்ம எடுத்துட்டோம். இங்கே பாருங்க, தண்ணி அப்படியே சொதன்னு இருக்குது. இங்கே வந்துருக்காரு இருக்குது, இதெல்லாம் அப்படியே அழி போயிடுச்சு. இப்போது இது ரெண்டும் இருக்குது, இது ரெண்டும் உயிரோடு இருக்குது. அதனால் இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வச்சதுக்கப்புறமா இதை எடுத்துக்குவோம். இப்போ இது காஞ்சதை நம்ம எடுத்துட்டோம். இப்போது இந்த பாருங்கள், ராய் வந்து நம்ம போன தடவை போட்டிருந்தோம், அதில் வந்து நமக்கு வந்து முளைச்சிருந்தது. இந்த ட்ரம்மில் எடுத்து வச்சேன். சரி நம்ம சாப்பிட்றதுக்கு காய்க்கிறோம் அப்படின்னு வச்சு நிறையா இருக்குது. இங்கே 1 2 3 4 5 இருக்குது. இப்போ இது வந்து விளைஞ்சிருச்சு, சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நம்ம இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். முளைக்காத்தா இருக்குது, கையில் குத்திரும். சூப்பராக நல்லா பெருசாக இருக்குது. இதை வந்து தீயில வாட்டி நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் விளைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சிட்டோம். இப்போ என்னென்ன நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் நம்ம வச்சுருந்தோம், மேலே வச்சுருந்தோம், கீழே வச்சுருந்தோம், அதை நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா மழை பெஞ்சு எல்லாமே அழியிருச்சு பாருங்கள், அது எல்லாமே அழியிருச்சு. அதெல்லாம் அங்கே போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படியே தட்டி தட்டி வச்சுக்கிறோம். இது வந்து நம்ம வெங்காயத்தில் முளைச்சிருந்த கீரை, இதெல்லாம் இந்த கீரையெல்லாம் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து எடுத்தது. இப்போ இதெல்லாம் வந்து பருப்பு போட்டு நம்ம ஒரு தடவை நம்ம கரைஞ்சிக்கலாம், அதுக்காக இந்த கீரை. அதே மாதிரி கோவாய் கீரை கொஞ்சம் இருந்தது, நம்ம அதையும் எடுத்துக்கிறோம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் இருந்தது, ஒரு குழம்புக்கு தாராளமாக போதும், அதை எடுத்துக்கிறோம். பாவக்காய் 3 எடுத்துக்கிறோம். காலிஃப்ளவர் 1 சின்னது நம்ம எடுத்துக்கிறோம். இஞ்சி வந்து அதே மாதிரி மழை பெஞ்சு எல்லாமே போச்சு, 2 உசுரோ இருக்குது. அதை விட்டுட்டு இது போனதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு இவ்வளோ வச்சுருக்குது. ராய் வந்து ஒரு கருது நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.